ஒவ்வொரு வாரமும் நம்ம இங்க இந்த ஆண்டுக்காக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வச்சு அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்பதை நம்ம பார்த்துட்டோம். அவர் நம்முடைய வாழ்க்கையை எப்படி திரும்ப அருமையா கட்டி எழுப்புவேன்றார். அதுக்கு முன்னாடி சில காரியங்களை நம்மை விட்டு அகற்றி நம்முடைய மனதை புதுப்பித்து பின்பு ஒரு பெரிய ரெஸ்டரேஷன். ஆக நம்ம முதல் பகுதி பார்க்கிறோம், என்னவற்றெல்லாம் கர்த்தர் எப்படி நம்மை விட்டு அகற்றி சரிப்படுத்துறது. அதுல இப்ப நம்முடைய வாயின் வார்த்தைகளை எப்படி சரிப்படுத்துறது நம்ம பார்த்துட்டோம். நல்ல ஒரு வாழ்வு, நல்ல தீர்க்காயுசோட ரொம்ப நாள் உயிர் வாழணும், நல்லா வாழணும். அப்படி யார் விரும்புறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். சங்கீதம் 34 12வது வசனம் எடுத்துக்காட்டு. 13வது வசனத்துல சொல்றாரு, அது எப்படி வரனா, தீமைக்கு உன் வாயை விலக்கி பொய் பேசுவதை தகர்த்து அதை தவிர்த்து. அப்ப இந்த பொய் என்பது தேவனுடைய வசனத்துக்கு எதிராக பேசுது. அந்த காரியத்தை குறித்து நம்ம எடுத்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்றோம். பவுல் சொல்றாரு, நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசி. என்ன விசுவாசிச்சாரு, என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்தா அவர் சொல்றாரு, எனக்கு நிறைய நெருக்கங்கள் வந்தது, 4 பக்கத்தில் நெருக்கம், ஆனா நான் ஒடுங்கி போல. கலக்கம், ரொம்ப கலங்கி போயிட்டேன், ஆனா மனம் மட்டும் உடையல. நிறைய துன்பங்கள், ஆனா கைவிடப்பட்ட நிலைமையில நான் இல்லை. எத்தனை முறை என்னை பிடிச்சு கீழே தள்ளினாங்க, படிஞ்சு போல. இது இப்படிப்பட்ட வார்த்தையை நான் எப்படி பேசுறேன்னா, அவர் சொல்ற விசுவாசித்தேன் ஆகையால் பேசு. நாங்களும் அதே விசுவாசத்தின் ஆவி உடையவர்களா. அப்ப அந்த விசுவாசத்தை ஆவின்னு சொல்றாரு, அது பார்க்க முடியாது. ஏன் இப்ப நீங்க விசுவாசிகள் சபைக்கு வர்றீங்க, வெளியில போறீங்க, வேலைக்கு போறீங்க, மற்றவர்களோடு நீங்க பழகுறீங்க, அவங்களுக்கு தெரியுமா நீங்க விசுவாசி? தெரியாது. அப்ப நம்ம விசுவாசி என்றதை எப்படி அதை வெளிப்படுத்துறோம்னா, பை அவர் ஆக்ஷன், அந்த கிரியைகளினாலே. எல்லாம் கூட சேர்த்து சொல்லுங்க. அப்போ நான் செய்யற செயல்கள் தான் நான் விசுவாசியா, விசுவாசத்தில் இருக்கிறேனா, விசுவாசிக்கிறேனா என்பதெல்லாம் என்னுடைய ஆக்ஷன். அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேனோ அதுக்கு எதிரான செயல்கள் நான் செய்தா எனக்குள்ள அந்த விசுவாசம் பாருங்க ஜீவனே இருக்காது. அதனால எனக்கும் பலன் இல்லை, என் கூட பழகிறவங்களுக்கும் பலன் கிடையாது, செத்து போயிடும். 2வது பகுதிக்கு வந்தோம். அந்த விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும்னா, தேவனுடைய பிள்ளைகள் பேசுகிற வார்த்தையை கவனிங்க என்ற. நீங்க விசுவாசிக்கிறவர்கள் என்று எப்படி தெரியும்னா, நீங்க பேசுற வார்த்தை. உலக ஜனங்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசம்னா, நம்ம பேசுறதுல வித்தியாசம். அப்போ அந்த வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்கு என்பதை குறித்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். ஏன் இந்த வார்த்தையை பத்தி வேதம் ரொம்ப அதிகமா சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, யாக்கோபு நிருபத்துல 1 அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3, 4, இப்படி 5ஆம் அதிகாரம் எல்லா இடத்துலையும் இந்த வார்த்தையை பத்தி பேசுறேன். பட் ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு முழு அதிகாரமும் அதை பற்றி எழுதுறேன். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, பிரச்சனை ரொம்ப வேகமாக நம்மளை அந்த பக்கம் திருப்பிடுச்சு, இழுத்துட்டு போகுது. சில பேரை கடன் அவங்கள இழுத்துட்டு போகுது, வியாதி ஒரு பக்கமாக இழுத்துட்டு போகுது. குடும்பத்தில் சில பிரச்சனையை சந்திக்கும் போது சொல்கிறோம், இது எங்கே தான் போதோ, இது எங்கே போய் முடிய போதோ அப்படின்ற ஒரு பொல்லாத சக்தி, ஒரு தீமையான காரியம், ஒரு பலன் உள்ளது, அது வேற பக்கமா போகுது. நீங்க பல தடவை அதை திருப்ப பார்க்குறீங்க, எப்படியாவது மாற்றணும், இதை திருப்பணும்னு நம்ம பார்க்குறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். எப்படி மாறும், இதுல ஏதாவது ஒரு திருப்பம் வருமா, மாற்றம் வருமா அப்படின்னு பார்க்கும்போது யாக்கோபு சொல்றாரு, குதிரையை கொஞ்சம் பாருங்களேன், அந்த குதிரை எவ்வளவு வீரியமா இருக்கு, ஆனா ஒரு வாயில ஒரு பிட்டை வச்ச உடனே அதை திருப்புறான். அவ்வளோ பெரிய குதிரையை திருப்ப முடியும்னா அது முதலாவது குதிரைன்னு சொல்றது அதோடைய பவர், ஹார்ஸ் பவர். அவ்வளோ சக்தி உள்ளதை அவனால திருப்ப முடியும். எதை பயன்படுத்துறான்னா, அது வாயில ஒரு பிட்டு, ஒரு கடிவாளம் வச்சு. அதே மாதிரி வாழ்க்கைய பிரச்சனை நேரா போகும்போது, போராட்டத்தில் போகும்போது, கஷ்டத்துல போகும்போது, இதுல இருந்து ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தணும்னா சார் முதலாவது உன் வாயை நீ மாத்தினா வாழ்க்கையை நீ திருப்ப முடியும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு காட்டினேன். 2வது காரியம், திருப்புறது மட்டுமல்ல, டெஸ்டினி, நம்மளுடைய லக்கை அடைவது. நான் எங்க போகணும், என்னுடைய முடிவு என்ன, வாலிப பிள்ளைகளுக்கு சொன்னேன் உன்னுடைய கனவு என்ன, உன்னுடைய தரிசனம் என்ன, வேலை செய்யறவங்களுக்கு சொன்ன உங்களுடைய பேஷன் என்ன, உங்களுடைய
எதிர்காலத்தை குறித்த உங்க கனவு என்ன? உங்க குடும்பத்தை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்த கனவு என்ன? லக்கு என்ன? கோல் என்ன? அதை அடையணும்னா நம்ம பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில ஒரு கப்பல் மாதிரியாம். அடுத்த படம் காட்டுறேன். காற்று அடிக்குது, புயல் அடிக்குது. பட் ஆனால் அந்த கப்பல் ஓட்டுறவன், அந்த கேப்டன் தான் எங்க போகணுமோ அங்க போறதுக்கு அதுக்கு அந்த சுக்கான பயன்படுத்தினான், ரடர். அதை பயன்படுத்தி அதை கொண்டு போய் பத்திரமா போர்ட்ல கொண்டு போய் சேர்த்தான். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கோல் அல்லது தரிசனம், நீ எதை அடைய வேண்டுமோ, எந்த காரியத்தை சாதிக்கணும், அதை செய்து முடிக்கணும்னா உங்க வாயில தேவனுடைய வார்த்தையை வச்சு அந்த லக்கை நோக்கி நீங்க செல்ல முடியும் என்பதை குறித்து 2வது காரியம் நம்ம பார்த்தோம். 3வது காரியம் சொன்னேன், இது ஒரு சின்ன நெருப்பு மாதிரி தான். ஒரு காடை படம் பண்றேன். காடு இவ்வளோ பெரிய காடு. அந்த காடு தான் அந்த நாட்டுக்கு வளம். அதில் சந்தன மரம் இருக்குது, தேக்கு மரம் இருக்குது, செம்மரம் இருக்குது. இப்படி நல்ல மூலிகைகள் நிறைய அந்த நாட்டுக்கு தேவையான மழை பிறப்பிக்கிறதுக்கு, மழையை உண்டு பண்றதுக்கு அந்த காடு ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உலகத்துக்கே மழை வர்றதுக்கு காரணம்னா காடு தான் காரணம். அந்த பக்கம் அமேசான் காடு, இந்த பக்கம் நம்ம ஊர்ல இருக்கிற ரெயின் ஃபாரஸ்ட், இந்த காற்று திசைகள் மாறி நமக்கு மழையை கொடுக்கும். காடுகள் அழிச்சிட்டோம்னா நம்மளால வாழ முடியாது. மழை வானத்திலிருந்து வரணும்னா காடு ரொம்ப முக்கியமானது. அப்ப அது ஒரு ப்ராஸ்பெரிட்டியை காட்டுது, அது வானத்திலிருந்து வர்ற உதவியை காட்டுது. மனுஷன் மழையை கிரியேட் பண்ணி இந்த உலகத்தினுடைய தேவையை சந்திக்க முடியாது, அது மேல இருந்து வரணும். அதே மாதிரி இந்த உலகத்துல இந்த மழை, அது கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தை வானத்திலிருந்து இறங்குற ஒரு மழை மாதிரி. அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. விதைக்கிறவன் விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்குற மாதிரி, அது ஒரு நோக்கத்தோட வரா மாதிரி என் வாயிலிருந்து வர வார்த்தை ஒரு நோக்கத்தோட வருது. அப்ப நீங்க தப்பா பேசுனீங்கன்னா அது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், உங்க உறவை கெடுத்துருங்க. நல்ல பல வருஷம் பழகின நட்பு கூட கெட்டுடும். கணவன் மனைவி உறவு அது எரிஞ்சு போயிடும், குடும்பம் எரிஞ்சு போயிடும். சுருக்கமா சொல்லப்போனா யாக்கோபு சொல்லாது, வீட்டில் நீ பரலோகம் மாதிரி வாழ மாட்ட, நரகம் மாதிரி இருக்கும். இப்படி நரக வாழ்க்கை வாழ்றவங்க சீக்கிரமா செத்துருவாங்கன்றத அவர் சொல்றாரு. தப்பா பேசுனீங்கன்னா உன் ஆயில் சக்கரத்தையே கொளுத்திடும். அப்ப நான் நல்லா வாழணும்னா, நான் சங்கீதம் 34 எடுத்து காட்டினேன். நீ விரும்புறியான்னு கேட்க. முதல் காரியம் நம்ம விரும்பணுங்க. இருக்கிற நிலையை விட்டு மாறணும் என்ற ஒரு விருப்பம் ரொம்ப முக்கியம். நீங்க அதை பார்த்தீங்கன்னா, விரும்புகிறவன் யார் அப்படின்னு, ஆட்சேபிக்கிறவன் யார் அப்படின்னு கேட்கிறார். விரும்புகிறவன் யார்? இதே காரியத்தை பேதுரு எடுத்து 1ஆம் அதிகாரம் 1வது முதல் பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் நான் காட்டினேன். அதுல சபை ரொம்ப பிரச்சனை, கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. நமக்கு ஒரு நல்ல நாள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க மனதில் எழும்பிடுச்சு. அப்போ பேதுரு சொல்றாரு, நீங்க உங்க வாழ்க்கையில நல்ல நாள் பார்க்கணும்னா நீங்க ஜீவனை விரும்புங்க. நல்ல நாளை பார்க்கணும்னா உங்க வாயை மாத்துங்கன்ற அந்த சங்கீதம் 34வது சங்கீதத்தில் எடுத்து மேற்கோள் காட்டுறாரு. கவனிக்கணும், ஏதோ நம்ம பொழுது போக்குறதுக்காக படிக்கல. அந்த வசனத்தை எடுத்து அவங்க கண்ணு முன்னாடி கொடுத்து, இதைபடி நீங்க வாழுங்க, அப்பதான் உங்க வாழ்க்கை வெற்றிகரமா இருக்குன்றதை எடுத்து அந்த வசனத்தினுடைய வல்லமையை எடுத்து காட்டுறாரு. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். நம்ம எப்படி யார், நான் எப்படி ஃபங்க்ஷன் பண்ண முடியும்னு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்ல முடியாது. உங்களை உருவாக்குனவருக்கு தான் தெரியும். அதனால தான் பாருங்க, நம்ம பைபிள் அல்லது சக்சஸ் மேனுவல், நீங்க யாரு, நீங்க எப்படி செயல்படுவீங்கன்றது உங்க அப்பா கிட்ட கேட்டா தெரியாது, உங்க அம்மா கிட்ட கேட்டா தெரியாது, உங்க டீச்சர் கேட்டா கூட தெரியாது. தப்பா சொல்லுவாங்க. ஆனா வேதத்துல தயார் பண்ணவர், உருவாக்குனவர் உங்களை பத்தி சொல்றாரு. நீ எப்படி செயல்பட முடியும்ன்றதுக்கு முதல் காரியம் வாயை பார்த்துக்கோ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. பல்லு நல்லா இருக்கா? பேஸ்ட் போடலாமா? இல்ல, அதை விட முக்கியமானது என்ன உணவு சாப்பிடலாம், என்ன ருசியா சாப்பிடலாம், இதுதான் நம்ம நினைக்கிறோம். இந்த வாயில வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அது இருந்தாலுமே முகம் கூட பல ஆயிடுங்க. நல்லா பேசினா அழகாயிடுவீங்க, நல்லா பேசினா நல்லா பசி எடுக்கும், நல்லா தூக்கம் வரும். எல்லாமே நல்ல வாழ்க்கையே உங்க வாயில தாங்க இருக்கு. நல்லதும் கெட்டதும், ஆசீர்வாதமும் சாபமும் மரணமும் ஜீவனும் எல்லாம் உங்க வாயில தான். உங்களை சிருஷ்டித்தவர் சொல்றார், நீ உன்னுடைய நல்ல வாழ்வு இருக்கான்னு சொல்லி எங்கேயா போய் கையை கொடுத்துறாத. உன் நல்ல வாழ்வு உன் கையில இல்ல, நல்ல வாழ்வு உன் வாயில இருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, நல்ல வாழ்வு கையில இல்ல, உன் வாயில இருக்கு. கொண்டு போய் அங்க போய் கையை கொடுக்குறது, பைய பார்த்து ரேகை பார்த்து சொல்லியா.
அவனுக்கே நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. நல்ல வாழ்வுன்றது எங்க தொடங்குதுன்னா இங்க பேசும் அவர் வார்த்தை. இதெல்லாம் நம்ம படிப்படியா பார்த்தோம். இன்னைக்கு நம்முடைய சிச்சுவேஷன், நம்முடைய சூழ்நிலையில நம்ம எப்படி இந்த சூழ்நிலையில நம்ம வெற்றிகரமா வாழுறது, அதை மாத்துறது என்ற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். நம்பிக்கையே இல்லைங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் எப்படி பேசுறேன்? ரொம்ப மோசமா இருக்குது சூழ்நிலை, நான் என்ன பண்றது, நான் எப்படி பேசுறது அப்படின்றது குறித்து வேதம் நமக்கு ஒரு அருமையா ஒவ்வொன்றும் பாருங்க, ஒரு படம் மாதிரி காட்டுறேன். ஒரு குதிரையை காட்டினாரு, ஒரு கப்பலை காட்டினாரு, ஒரு காடு காட்டினாரு. இப்போ இங்க ஒரு சம்பவம் நடக்குது. எசேக்கியேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி, அவருக்கு ஒரு 30 வயசு இருக்கும். அவர் நாட்டில் ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை சிறைப்பிடிச்சு கொண்டு போய் சீரியர்கள் பாபிலோனில் கொண்டு போய் சிறைப்படுத்தி இப்படி சிறைப்படுத்தி அவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நடக்கும் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியிலும் எரேமியாவில் ஏற்கனவே தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டுச்சு. இப்படி வாழுறீங்க, கர்த்தரை மறந்து இருக்கீங்க, அதனால உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திரும்ப நீங்க கைதிகளா சிறைப்படுத்தப்பட்டு நாடு கடத்தப்படுவீங்க என்ற செய்தி சொல்லப்பட்டபடியே சொன்னபடியே நடந்துச்சு. இப்ப இப்படி நடந்த பிறகு அவங்களுக்கு ஹோப்லாம் போயிடுச்சு, நம்பிக்கைலாம் போயிடுச்சு. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஏற்கனவே முன்னாடியே சொன்னாரு, நான் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பேன், நீங்க பார்த்து வைக்கல, நான் உங்களுக்கு ஒரு நல்ல தேசத்தை கொடுப்பேன். இவங்களுக்கு சுய தேசம் கிடையாது, ஆனா அவங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்து கட்டாத வீடுகள், கட்டாத தோப்புகள், கட்டாத வசதியான பட்டணங்கள், இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சார், நல்லா சிறப்பா வாழ்ந்தாங்க. ஆனா கர்த்தரை மறந்துட்டேன். ஐயா, நீங்க வேதத்தை படிச்சு பாருங்க. ஒவ்வொரு முறையும் நல்வாழ்வு வரும்பொழுது தேவனை மறந்த பிறகு அவங்க வாழ்க்கை திரும்பவும் பேக் டு பெவிலியன், அவங்க திரும்ப சிறைப்பட்டு போறாங்க. திரும்ப படிச்சு பார்த்தா சிறைப்பட்டு போனோன்னு விட்டுருல, திரும்ப திரும்ப ரெஸ்டோர் பண்றாரு, கட்டி கட்டி எழுப்புறாரு. நீங்க செய்த தப்பு அனுபவிச்சு சாவு அப்படின்னு நம்ம அப்பா சொல்லலாம், அம்மா சொல்லலாம், பெத்த தாய் கூட மறக்கலாம், ஆனா இவர் மறக்கவே மாட்டார். இதை நான் படிக்கும்போது பல தடவை எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஜனங்க எவ்வளவு மோசமா இருக்காங்க அப்படி பார்த்தாங்க. நான் எப்படி பார்த்தேன்னா, இவ்வளவு நல்லவரா? நன்மையை செய்த பிறகு நன்மையை மறந்து தீமையை அனுபவிக்கும் போது தீமையை காட்டி அசிங்கப்படுத்தி அவங்களை கேவலப்படுத்தாம கற்றுக் கொடுத்து திரும்ப அவங்களை ரெஸ்டோர் பண்றாரு பாருங்க. ஐயா, இவரை மாதிரி ஒரு நல்லவரை நீங்க பார்க்கவே முடியாது. ஸோ நீங்க நல்லா நம்பலாம், தாராளமா அவரை நம்பலாம். நல்லா கை தட்டி கத்துற சொல்லுங்க, ஐயா நான் நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நான் என்ன பண்றது தெரியல அப்படின்னா இவருக்கு புரிய வைக்கிறார். இந்த 30 வயசு பையன், இந்த 30 வயசு பையனுக்கு இந்த சூழ்நிலையை நான் எப்படி மாற்ற போறேன் அப்படின்றதுக்கு அவனை ஆவிக்குள்ளாக்கி ஒரு இடத்துக்கு கொண்டு போறார். அவன் விரும்பி போலங்க. சில நேரம் நம்முடைய பிரச்சனைகள் பாருங்க, நம்மளா தேடிட்டு போல, அது நம்மள தேடிட்டு வந்துடும். இன்னைக்கு ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தா உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றேன், சீக்கிரமா சுக வாழ்வு துளிர் கொண்டு போயிட்டார். எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குல கொண்டு போயிட்டார். அந்த எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்குல கொண்டு போயிட்டாருங்க. அதை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, நான் அங்க படிக்கிறேன் 2வது வசனம். அந்த இடத்துல சுத்தி நடக்க பண்ணார். அந்த பள்ளத்தாக்கு, எல்லாம் சொல்லுவோம் பள்ளத்தாக்கு, ஒரு ஒரு குழி மாதிரி ஒரு மோசமான இடங்க. அந்த பள்ளத்தாக்குல வெட்ட வெளியில எலும்புகள் பார்த்தீங்கன்னா ஏராளமா இருக்குது. அது ரொம்ப காஞ்சி போயிடும். இப்ப அவர் சொல்றாரு, இந்த எலும்பை பார்த்து மனுப்புத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர், நீர் அதை, ஓ காட் யூ நோ. சில நேரம் நம்மளுக்கு பிரச்சனை வருது, நமக்கு சில கேள்விகள் வரதான் செய்யுது. இது சரியாகுமா, இந்த காரியம் நடக்குமா? கர்த்தர் நம்ம சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணு, பிரச்சனையை விவரிச்சு சொல்லாதீங்க, அதை நீர் அறிவீர். ஒவ்வொரு தடவையும் நம்ம பேசுற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நான் என்ன பண்ணுவேன், செத்துருவேன், இது என்ன ஆண்டவரே, இப்படிலாம் இல்லை. இந்த பள்ளத்தாக்குல கொண்டு போய் அவனை நிறுத்துறாரு. நிறுத்தி இந்த எலும்புகள் காஞ்சி போயிருக்கு. இந்த இன்சிடென்ட்டை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பிறகு அதுக்கிட்ட பேச சொல்றாரு, பேசுறாரு. இந்த எலும்புகள்லாம் ஒன்னோடு ஒன்று சேர்ந்துக்குது. பிறகு அது மேலே சதையை உண்டு பண்ணி, சதைகளை உண்டாக்கி அதுக்குள்ள ஜீவனை கொடுத்து பெரிய சேனையா நிற்க வச்சிட்டார். இப்போ அதை சொல்லிட்டு சொல்றாரு, இது என்ன தெரியுமா, இந்த எலும்புகள் யார் என்றால் அது நீங்க தான். நம்பிக்கை இழந்து போய்
இது என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்குமா என்ற நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு, மொத்தமா போயிடுச்சு. ஒரு ட்ரை போன், காஞ்சு போன நிலைமையில். இதுல இப்ப என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, குவியலா இருக்குதுங்க. ஒருவர் தலை இன்னொரு இடத்துல இருக்குது, அந்த மனுஷனுடைய இடுப்பெலும்பு இன்னொரு இடத்துல இருக்குது, கை எலும்பு வேற இடத்துல இருக்குது, கால் எலும்பு வேற இடத்துல இருக்குது. சொல்ல போனா செதறி போச்சு. இன்னைக்கு உங்க குடும்பம் செதறி போயிருக்கு. உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், நம்பிக்கையெல்லாம் இழந்து போய் தூள் தூளா செதறி போய் இன்னைக்கு இதெல்லாம் கூடி வருமா என்ற நிலையில் நீங்கள் வந்திருந்தால், கர்த்தர் அங்க நிறுத்தி சொல்றாரு, நீ பேசு, தீர்க்க தரிசனம் சொல். அதுக்கு நேரா கர்த்தர் சொல்றாரு, அந்த வார்த்தையை நீ அதுக்கு சொல்லு. இது பார்த்தீங்கன்னா வெரி ட்ரை, நாட் ஆர்கனைஸ். அது கரெக்டாக ஒவ்வொன்றும் தலை கால் போன் அப்படியே வரிசையா இல்லை பாருங்க. ஒன்று பிரிஞ்சு மூளைக்கு வித்தியாசமா அது இடத்துல இருக்கு. இப்போ அவன் சொல்றான், இந்த வேலியில் நிற்கும் போது, ஆண்டவரே அதை நீர் அறிவீர். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அப்போ அதுக்கு சொல்றாரு, என்ன சொன்னாருன்னா, தீர்க்க தரிசனம் உரை. நீங்க இந்த அதிகாரம் ஃபுல்லா படிச்சீங்கன்னா, சொல், பேசு, உரை என்று சொல்லி திரும்ப திரும்ப பேசுறதை பத்தி சொல்றாரு. தீர்க்க தரிசனம் அது இப்ப என்ன கொண்டு போய் நிறுத்தி ஒரு சுடுகாட்டில் கொண்டு போய் இந்த எலும்புகளுக்கு பிரசங்கம் பண்ணுன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு. இவன் ஒரு ப்ராஃபெட் பாருங்க. இந்த தீர்க்கதரிசியை கொண்டு போய் எங்க போய் நிறுத்தினார்னா, எலும்புகள் உள்ள ஒரு பள்ளத்தாக்குல கொண்டு போய் வச்சிருக்காரு. எல்லாம் செதறி இருக்குது. தீர்க்க தரிசனம் சொல்லுன்றார். சரி, தீர்க்க தரிசனம் என்ன என்பதை முதல்ல நான் சொல்றேன். பக்கத்தில் சொல்லுங்க, கொஞ்சம் கவனி. தீர்க்க தரிசனம்னா என்ன, தீர்க்க தரிசனம் என்ன இல்லைன்றதை முதல்ல சொல்லிடுறேன். தீர்க்க தரிசனன்றது உங்களுக்கு எந்த பொண்ணை யாரோட கல்யாணம் பண்றது, இதுக்காக கர்த்தர் தீர்க்க தரிசனம் கொடுக்கல. நான் கும்பகோணம் போகணுமா, மதுரைக்கு போகணுமா, எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க, என் நாய்க்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு சுகமாகுமா ஆகாதா, எங்க தாத்தா ரொம்ப வீழ்த்துனுங்கிறாரு, செத்துருவாரா உயிரை, இதெல்லாம் தீர்க்க தரிசனம். சுருக்கமா சொல்ல போனா இது ஜோசியம் பார்க்கறது. என்ன நடக்க போது, உங்களுக்கு என்ன வேணும் என்பதை குறித்து சொல்றது இல்லைங்க. தீர்க்க தரிசனம்னா ஸ்பீக் த ஸ்ட்ரெங்த் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியான வல்லமையினாலே பலனிழந்த நிலையில வார்த்தைகளை கொடுக்கிறார். நீங்க சக்தியை இழந்து, சூழ்நிலைகள் மாறி, பிரச்சனையின் மிக்க அந்த இடத்துல, நம்பிக்கை இழந்து போன இடத்துல, எனக்கு கற்பனையில தோன்றதல்ல, என் வெறுப்பை நான் பேசுறதில்ல, அவர் என்ன சொல்றாரோ அதை சொல்வதுதான் தீர்க்கதரிசனம். தீர்க்கமாக தரிசித்து சொல்வது, அதாவது ஒரு காட்சி, எனக்குள்ள ஒரு இன்சைட், ஒரு வெளிச்சம், அதை நான் தீர்க்கமா தெளிவா பார்க்கிறேன். என்னுடைய கண்ணில் இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், குழப்பம் இருக்கலாம், ஒருவேளை நான் இப்ப இந்த பள்ளத்தாக்கில் இருக்கிறேன், நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறேன். ஆனா உள்ள ஒரு தரிசனம், ஒரு லைட், ஒரு காட்சி. தரிசனம் என்றால் ஒரு காட்சி, ஒரு 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 காரியத்தை, எனக்குள்ள ஒரு லைட், உள்ளே ஒரு வெளிப்பாடு. என் கண்களுக்கு முன்பாய் ஒருவேளை அது காய்ந்த எலும்பை போல இருக்கலாம், ஆனால் உள்ளே தெளிவாக, மங்களாக கிடையாது, தெளிவாக, மிக மிக தெளிவாக, தீர்க்கமாக ஒரு காட்சியை காண்கிறோம் என்றால் அதன் பெயர் தான் தீர்க்க தரிசனம். சரி, இரண்டாவது, அவர் சொன்ன காரியத்தையே திரும்ப சொல்வது. எழுதிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ் பண்ண. சொந்தத்தை அல்ல, அவர் என்ன சொன்னாரோ அதை பேசுவது. மூணாவது, சூழ்நிலையை பார்த்து அதற்கு நேராக அதை குறித்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை பேசுவது. சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், ஆனா அதை பார்த்து அவர் என்ன சொல்றாரோ அதை நான் பேசுவது. அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் தீர்க்கதரிசி இல்லை, நான் ஒரு சாதாரண ஆள் தான். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நீங்க எல்லாரும் தீர்க்கதரிசி தான். இவ்வளோ ஒரு மெதுவா கை தட்டுறீங்க, நம்ப முடியல. தீர்க்க தரிசனம்னா சொன்னா நடக்கணும். கரெக்டுங்களா? கரெக்டா? நீங்க ஒண்ணு சொல்றீங்க, வேற ஒண்ணு நடந்ததுன்னா அது தீர்க்க தரிசனம் கிடையாது. அது பொய், அது பொய்யின் ஆவி. தீர்க்க தரிசனம்னா என்ன? இப்ப எனக்கு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனையை பார்க்கும்போது அவர் இயேசுநாதர் சொல்றது கொடுத்தார். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்து தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னால்
இப்ப நீங்க சொன்னபடியே ஆகுதுன்னா நீங்க யாரு? இருக்குது. ஏன் அப்படி மெதுவா சொல்றீங்க? சொன்னால் ஆகுதுன்னா நீங்க யாரு? அப்ப யார் சொன்னா ஆகும்? யாரெல்லாம் இருதயத்தில் விசுவாசித்து சொன்னா. அப்ப விசுவாசித்து சொல்ற, விசுவாசம்னா ஒரு ஆவின்னு சொன்ன இல்லையா, அது தேவனிடத்தில் வருகிற ஆவி. அந்த தேவனிடத்தில் வருகிற ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, இப்போ எனக்கு சில காரியங்கள் ரொம்ப மோசமா இருக்கு. ஒருவேளை உலர்ந்த எலும்புகளை போல இருக்கலாம். இப்ப அது பிரிஞ்சிடுச்சு. தலை ஒரு பக்கம் இருக்குது, கால் ஒரு பக்கம் இருக்குது, இடுப்பெலும்பு ஒரு பக்கம் இருக்குது, கால் எலும்பு ஒரு பக்கம் இருக்குது, கை எலும்பு ஒரு பக்கம் இருக்குது. ஒன்னோடு ஒன்று வந்து சேரணும், கனெக்ட் ஆகணும், ஃபிக்ஸ் பண்ணணும். இன்றைக்கு உன் குடும்பம் பிரிஞ்சிடுச்சா, உங்க உறவுகள் உடைக்கப்பட்டதா, உன்னுடைய வியாபாரத்தை எவனோ ஒருத்தர் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டானா, உன் கையில இருந்து எவனோ பறிச்சுட்டானா, உனக்கு ஒரு நல்ல செய்தியை நான் வச்சிருக்கேன். அவர் சொல்றாரு, இந்த நிலையில இருந்து இது இப்படி ஆயிடுச்சு, இவனால வந்தது அவனால வந்ததுன்னு சொல்லாம உனக்கு என்ன வேணும்? இந்த மலை இன்னைக்கு இந்த பிரச்சனை ஒரு மலை மாறி இருக்கலாம், வியாதி ஒரு மலை மாறி இருக்கலாம், உன் சூழ்நிலை ஒரு மலை மாறி இருக்கலாம், உன்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் இன்னைக்கு பார்த்தா ஐயா இது ஒரு பெரிய மலை மாறி இருக்குது, நான் என்ன செய்வேன்? என் கையில இருந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டாங்களே, என் வாழ்க்கை என் குடும்பம் நல்லா இருக்குமா, என் பிள்ளைகளை பிரிச்சுட்டாங்களே, எங்க குடும்பத்தை நாசமாக்கிட்டானே, எனக்கு வாழ்க்கை ஒண்ணு இருக்கா அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். இருக்குங்க ஐயா, இருக்கு. நீ பேசினால், நீ சொன்னால் சொன்னபடி ஆகும். நீங்கள் சொல்லலாம், தைரியமாய் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த மலை போல் இருக்கிறது பிரச்சனை, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என் உதவி உம்மிடத்திலிருந்து வரும், என் காலை நீர் தள்ளாட விட மாட்டீர், என்னை காக்கிற ஒரு தேவன் நீர் இருக்கிறபடினால் நீர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லையே, நீர் அல்லவா சொன்னீர், கர்த்தாவே கேட்டால் கிடைப்பேன் என்று சொன்னீரே, உடைய வசனத்தை நம்புகிறேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்று சொன்னீரே, நான் காத்திருக்கிறேன் உடைய பலனுக்காக என்று சொன்னால் சொன்னபடி ஆகும். இந்த எலும்பை பார்த்து பேசினார், உடனே அது உயிர் பெறல. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், எல்லாம் சொல்லுங்க, படிப்படியா. இட்ஸ் a process. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் சொல்றேன் ஒண்ணுமே நடக்கல. இங்க பாருங்க, எலும்புகள் எங்கெங்கயோ இருக்குது, பேசுறாரு, அங்க இருக்கிற தலை, இங்க இருக்கிற ஸ்பைனல் கார்டு, முதுகெலும்பு, அந்த மண்டை ஓடு உருண்டு உருண்டு வருது, ஒரு சத்தம் உண்டாகுது, ஒரு சத்தம் உண்டாகுது, நிசப்தமான ஒரு இடம். இப்போ இதுவரை சத்தம் இல்லாத இடத்துல எலும்புகள், கீழே இருக்கிற எலும்பு மேல வருது, மேல இருக்கிற எலும்பு கீழே போகுது, இங்க இருக்கிற எலும்பு அங்க போகுது, ஒன்னோடு ஒண்ணு கனெக்ட் ஆகும்போது ஒரு சத்தம் வருது. நான் சொல்கிறேன், இப்பொழுதே ஆவியானுடைய அசைதல் இங்கே உண்டாகிறது. God is connecting you. என் தேவன் ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறார். எல்லாம் பிரிந்து போய் வேதனையில் வந்திருக்க நான் உனக்கு சொல்கிறேன், முதலாவது நடக்கிற காரியம் என்னவென்றால் மாற்றம் அல்ல, ஒரு அசைதல் உண்டாகும். இவ்வளவு நாள் உயிரற்ற நிலையிலே, பலனற்ற நிலையிலே இருந்த நீங்கள், உங்களுக்குள் ஒரு அசைதல் உண்டாகும், ஒரு சத்தம் உண்டாகும். somebody will say something is happening. சில பேர் சொல்வாங்க, ஏதோ அந்த வீட்டில் நடக்குது, இதுவரை இல்லாத காரியம் ஒன்று அந்த வீட்டில் நடக்கிறது போல எனக்கு தெரியுது. ஊரே பேச ஆரம்பிக்கும். உன் தோல்வியை பேசினவர்கள், உன்னை வெட்கப்படுத்தின அதே வாய் சொல்லும், அந்த வீட்டிலே ஏதோ ஒன்று நடக்கிறது. காரியங்கள் மாறும். இந்த காலையில் சொல்கிறேன், ஏதோ ஒன்று நடக்கிறது. வந்திருக்கிற உனக்கு சொல்கிற மகளே, உனக்கு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. நடக்காது என்று சொன்னவர்கள் மத்தியிலே சொல்கிறேன், something is happening. He will fix it. என் குடும்பத்தை யாருங்க மாற்ற, இந்த வியாதியை யார் மாற்ற முடியும்? என்னுடைய பிரச்சனையில் நான் வாடுகிறேனே, இதை யாராவது ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? இந்த கடனை மாற்ற முடியுமா? இந்த துன்பத்தை மாற்ற முடியுமா? நான் அவமானப்பட்டு தலை குனிந்தேனே, இதை மாற்ற முடியுமா என்றால் நான் சொல்லுகிறேன், இந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. All things are possible. ஓ ரேஹாதானா பாஷா, கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதி மகளே. ஆமென். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஆன்லைன்ல செய்தி கேட்க சொல்லுகிறேன், வருத்தப்படாதே, துக்க நாள் மாறும், நிலைமைகள் மாறும். இந்த தேவன் உயிர் உள்ளவர். வெட்கப்பட்ட உனக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு அசைதல் உண்டாகிறது, ஒரு மாற்றம் உண்டாகிறது. ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், யாரும் தடுக்க முடியாது. தேவன் செய்ய நினைத்ததை
தடுக்கிறவன் யார்? ஒருவனும் தடுக்க முடியாது. ஆமென். என்ன சொன்னாரோ அதையே பேசு. அதான் சொல்றாரு. மலையை பார்த்து, இவ்வளவு பெருசா இருக்கு, இவ்வளவு பெரிய கடன் தொல்லையா இருக்குது, யார் இதை மாத்துவா? இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது, யார் இதை மாற்றுவார்? யார் இதை பிக்ஸ் பண்ணுவா? யார் இதை சரிப்படுத்துவான்னு சொன்னா கத்துற, எவனும் உனக்கு மாத்த மாட்டான். உன் வாயை மாத்து. அதை பார்த்து எல்லாம் சொல்லுங்க. அதுதான் அவன் பேசி கொண்டிருக்கையிலே அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். பார்க்கும்போது ஒன்று நடக்குது, ஒன்று நடக்கிறது. இந்த மலையை பார்த்து அதே மாதிரி தான் ஐஸ்நாத் சொல்ல, பார்த்து நீ பேசு. சொன்னால் இருதயத்திலே விசுவாசித்து சந்தேகப்படாமல் சொன்னால் சொன்னபடி ஆக. அப்போ நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா ரோமர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கலாம். உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்க பேசணும். உங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ, என்ன நடக்கணுமோ அதை நீங்க சொல்லுங்க. தேவனுடைய வசனத்தை அவர் என்ன கொடுக்கிறார் அதை பேசு. அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லும்போது நான் சொன்னேன், அவர் சக்தினால, அவர் வல்லமையினால சூழ்நிலையை பார்த்து அப்படியே பேசுவது, அவர் வார்த்தையை அப்படியே பேசுவது. திரும்ப சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை சூழ்நிலை மத்தியில பரிசுத்த ஆவியான வல்லமையோட பேசுவது. இப்ப சூழ்நிலைங்க என்ன, எலும்புகள்லாம் அங்கங்க கிடக்குது. இவரை பேச சொல்லும் போது இவன் சக்தி கிடையாது, இவன் ஏதோ ஆக்சிடென்ட்டா போல கர்த்தர் அவனை கொண்டு போனார். அங்க போனா அந்த கண்டிஷனை பார்க்கிறான். சில நேரம் நம்ம சூழ்நிலையை நம்மளை பார்க்க வைக்கிறார். இவ்வளவு நாள் உன் கண்ணுக்கு தெரியாத விஷயம் உன் கண்ணுக்கு பட்டுச்சு. இவ்வளவு நாள் கேள்விப்படாதது, ரொம்ப வருஷமா நடந்த சம்பவம் இப்ப நீ கேள்விப்பட்டாச்சு. இப்ப பார்த்தீங்க, கேட்டீங்க, நம்பிக்கை இழந்துட்டீங்க. இப்படிலாம் என் குடும்பத்துல வர நான் நினைக்கல, இப்படி ஒரு கெட்ட செய்தி வந்துருச்சு, ஆனா அது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. ஆனா இப்ப யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, நீ இப்ப அங்க போயிட்ட, நீ போய் பார்க்கிற. தட்ஸ் ரியாலிட்டி, ரைட்? நீங்க பார்க்கிறது உண்மை. ஆனா அப்படி பார்க்கும்போது கர்த்தர் சொல்றாரு, என்ன இருக்குதோ அதை நினைச்சு அழுது வயிற்றுல வாயில அடிச்சுட்டு அழாத. இந்த சூழ்நிலையை மாத்துறதுக்கு, பிக்ஸ் பண்றதுக்கு என் வார்த்தையை நீ சொல். சொன்னால் சொன்னால் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. சொன்னால், மெதுவா சொல்லாத மகளே, சொன்னால் say with authority. Your words carries power. உங்க வார்த்தை வல்லமை உடையதாக இருக்கு. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மள ஒரு அதிகாரம் உள்ள ஒரு நிலைக்கு வந்து வச்சு. ஆமென். பேசும்போது அப்படியே ஒரு மாதிரி பேசக்கூடாது. அப்ப பேசணும்னா உங்க மேல தப்பு சொல்லல, அவன் அளவுக்கு ஏற்ற மாதிரி பேச முடியும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம படிக்கலாம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை சொல்றாரு, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே. we are not worthy, நமக்கு தகுதி கிடையாது. ஆனா தகுதி இல்லாத நம்மளை ரட்சிப்புக்குள்ள கொடுத்து, அந்த அதிகாரத்தை கொடுத்து நம்மளை பேச வைக்கிறார். இது ஒரு வரம். நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தை உடையவன். எப்படி சொல்லணுமா? விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். சொல்லுகிறவன், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். proportion to our faith. அதை என்ன சொல்லுதுன்னா, இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின் அளவின்படி பேசக்கணும். அப்ப சூழ்நிலை மத்தியில நமக்கு தேவன் தமது வார்த்தையை கொடுத்திருக்காரு. அதை பேசும்போது விசுவாசத்தோட சொல்லுன்றாரு. அப்போ நமக்கு அந்த அந்த லெவல் இருக்கா? அந்த இப்போ ஒவ்வொரு ஃபேஸா நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொல்றான், சொன்ன உடனே அந்த எலும்புகள் அசைது, இன்னும் உயிர் வரல, சும்மா அசைஞ்சிருக்குது, அப்புறம் ஃபிக்ஸ் ஆயிரும். இது ஒரு ஸ்டேஜ். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தேவன் ஒரு விசுவாசத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு கொடுத்து, அந்த அளவின்படி தான் நம்மளால பேசுறோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சொல்லலாம், சரி புரியுற மாதிரி சொல்ல, நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க, நீங்க ஜோமன், ஆண்டவரே
57D வரணையா, நிறைய பஸ் வருது. நீங்க எந்த பஸ்ஸுக்கு போகணுமோ அந்த பஸ்ஸுக்கு ஜோமன். இந்த பஸ் வரணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பார்த்தா கரெக்டாக வந்துடுச்சு. அதே ஆளு ஆண்டவரே நான் போறதுக்கு ஒரு கார் வேணும் ஜோம் பண்ணியிருக்காங்களா? புரிஞ்சிச்சு பாருங்க. இப்போ பஸ் வரணும்னு ஜோம் பண்ண அந்த விசுவாச அளவுபடி பஸ் வந்துடுச்சு. இப்போ காரை பத்தி பேசுவோம், ஐயோ அது எப்படிங்க, அந்த மாதிரிலாம் நம்மளால முடியாது. சரி, இப்போ எடுத்த உடனே அப்படி வர்றதில்லை, படிப்படியா. எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. இந்த விசுவாச அளவுன்னு சொல்லும்போது உனக்கு ஒரு அதிக விசுவாசம், எனக்கு குறைவு விசுவாசம் கிடையாது. நம்ம எல்லாரையும் அவருடைய பிள்ளைங்க. என்ன பிரச்சனைன்னா நம்ம கிட்ட ஒரு பாத்திரம் கொடுத்துட்டார், அவன் பிடிக்கிறத பொறுத்தது. அதாவது சுருக்க சொல்ல போனா நீங்க எவ்வளவு கேட்குறீங்களோ அதை பொறுத்தது. விசுவாசம் கேட்கறதுனால வருது. இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, எவ்வளவு எந்த அளவுக்கு கேட்டிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா, சில பேர் நான் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணா 7 நிமிஷம் கேட்டிருப்பாங்க. மீதி 53 நிமிஷம் அவங்க தூங்கினாங்க. 50 வருஷம் மாதவரம் போயிட்டு வந்தாங்க, இங்கதான் உட்காந்துருக்காங்க. எங்கேயோ போயிட்டு ஊரெல்லாம் சுத்தி அடிச்சுட்டு வந்து திடீர்னு எல்லாம் கைத்தொன்னா அப்படியே பாக்குறாரு, என்னமோ நடந்துட்டு இருக்குது. ஆக மொத்தம் அவர் போறதும் வர்றதும் சரியா கவனிக்கிறது இல்லை. அப்போ அவர் எவ்வளவு பிடிச்சாருன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பிடிக்கிறாரு, அப்புறம் எடுத்துக்கிறாரு, கொஞ்சம் பிடிக்கிறாரு, ரொம்ப நேரம் போச்சு, திரும்ப எடுத்து வந்து பாத்திரத்தை வைக்கிறாரு, கொஞ்சம் வருது பாத்திரம். அந்த அளவு தானே பேச முடியும். அதனாலதான் வேதம் சொல்லுது, மகனே என் வார்த்தையை கவனி, என் வசனத்தை நல்லா புடி, உன் பாத்திரம் நிரம்பி வழிகிற அளவுக்கு புடி. விரும்பணுங்க, ஜீவனை விரும்பணும், நல்ல நாளை பார்க்கணும். எனக்கு 1008 பிரச்சனை வரலாம், நெருக்க வரலாம், ஒடுங்கி போகாம இருக்கணுமா? கலக்க வந்தா மனம் உடையாம இருக்கணுமா? துன்பம் வந்து நான் கைவிடப்படாத நிலைமையில் இருக்கணுமா? கீழே தள்ளினாலும் மிதிச்சாலும் நான் எழும்பி மேல வரணுமா? எனக்கு ஒரு விசுவாசம் தேவைங்க, விசுவாசம் தேவை. அந்த விசுவாசத்தை குறித்து சொல்றாரு, இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையா இருக்கலாம், உலர்ந்த எலும்புகள் போல இருக்கலாம், ஆனா நீங்கள் பேசும்பொழுது அவன் விசுவாச அளவின்படி தான் வேலை நடக்கும். ஒரு சில பேசுறாங்க, வெறும் அசைதல் உண்டாகுது, ஒன்றும் மாற மாட்டேன். கோயிலுக்கு வராங்க, கொஞ்சம் கேட்கறாங்க, ஒரு மாதிரி சத்தம் கேட்குது, அதோடு முடிஞ்சு போச்சு. சில பேர் ஜுரம் வரும்போது ஜுரத்துக்காக விசுவாசிக்கிறாங்க, ஆண்டவரே ஜுரம் போகணும். அதே கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா அப்ப விசுவாசிக்க பயப்படுறாங்க. நான் உங்களுக்கு தப்பு சொல்ல, எல்லாருக்கும் ஒரு அளவு இருக்கு, அவங்கவுங்க விசுவாச அளவின்படி. எல்லாம் சொல்லுவோம். பெரிய வியாதி வரும்போது நம்ம தடுமாறுறோம். The doctor says no, it is very critical, you will die. இப்ப நான் விசுவாசமா நீங்க விசுவாசிச்சாதான் உங்களுக்கு வரும்னு நான் சொல்ல வரல, கவனிங்க. நம்ம வளரணும், we need to grow. அதனாலதான் சபைக்கு வரும். நம்ம இன்னைக்கு சபைக்கு வந்து கேட்கறதே குறைவு, சில பேர் சபைக்கு வர்றதே குறைவு. அவங்க என்ன பண்றாங்க, தெருமனையில் உட்கார்றாங்க, சந்து மனையில் உட்கார்றாங்க, இல்லைன்னா நாங்க அங்கெல்லாம் உட்கார்ற டிவி முன்னாடி உட்கார்ற, சொந்தக்காரன் பக்கத்தில் போய் உட்கார்ற, நண்பர் பத்தியில் உட்கார்ற, அங்க சொல்லடி நல்லா இருக்குது, சரி அந்த கதையை கேட்டு, இந்த கதை கேள்வி கதையும் கட்டு கதையும் கேட்டு, வந்ததையும் போனதையும் பேய் கதையும் இதையும் கேட்டுட்டு கொஞ்சோடு வசனத்தை கேட்டா எப்படி நடக்கும்? அப்போ வாழ்க்கை மாறணுமா? உங்க பிரச்சனை பிக்ஸ் ஆகணுமா? கவனிங்க, அவர் சொல்ல என்ன பேச சொன்னார்னா, தீர்க்க தரிசனம் சொல். தீர்க்க தரிசனம் என்பது என்ன? தேவனுடைய காட்சி. தேவன் எனக்கு என்ன இதை விட என் இருதயத்திலே ஆவியான உதவியினாலே ஒரு காட்சியை காண்கிறேன். இது பள்ளத்தாக்கா இருக்கலாம், அல்லது அது குறைவா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், நெருக்கமா இருக்கலாம். அதை கடந்து நான் பதிலை பார்க்கிறேன், வெற்றியை பார்க்கிறேன். உள்ளே ஒரு காட்சி. Amen. Hallelujah. Learn to grow your level. உங்கள் வாழ்க்கையில வளர கத்துக்கணும். சரி, 4வது வசனம் படிக்கலாம். எசேக்கியேல் 37 4வது வசனம். அப்பொழுது அவர் எவைகளை பார்த்து, நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. வேத புத்தகத்தை திருப்பிங்க, 37 4வது வசனம் படிங்க சிஸ்டர். எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து எவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது?
நம்ம பேசுவோமா? மனுஷங்கிட்ட பேசினாலுமே கேட்க மாட்டான். புருஷன் கூடவே இருப்பேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணும்போது சத்தியம் பண்ணாந்தாலும், வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் சந்தோஷத்திலும் பலவீனத்திலும் பலத்திலும் எல்லாம் உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ கூட இருப்பேன்னு சொல்லி கூட இருக்கிறவங்ககிட்ட சொன்னா போடி அப்படி இந்த பக்கம் நீறான். கேட்க மாட்டேன். உன் பிரச்சனையை நீங்க சொல்லும் போது உங்களுக்கு கோவம் வருது. சிஸ்டர் எல்லாம் கவனிங்க. இல்லை சிஸ்டர் சொன்னா இருந்தாலும் கவனிக்க மாட்டேன். எங்க எத்தனை தடவை சொல்ல பார்க்கவே மாட்டீங்க. என்ன சொன்ன சொல்லுங்க. அவர் பாவம் ஒண்ணுமே தெரிய மாட்டேன், கவனிக்க மாட்டேன். அப்ப நீங்க கேட்குறீங்க கல்லு மாதிரி இருக்கிறியா, நான் சொல்றது எதுவுமே கவனிக்க மாட்டேன். மனுஷனே கவனிக்க மாட்டான், போனம் கவனிக்குமா? போனம் எப்படிங்க கேட்கும்? இது காஞ்சு போன எலும்பு. அங்க போய் சொல்றாரு இதுகிட்ட பேசு. நான் சொல்றேன் கவனிங்க. உங்க பிரச்சனை இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கலாங்க, ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. உங்க ஹெல்த் போயிருக்கலாம், உங்க ஃபேமிலி லைஃப் இதாக இருக்கலாம், பிசினஸ் போயிட்டு இருக்கலாம், உங்க விசுவாசம் ட்ரை ஆயிட்டு இருக்கலாம், பழைய மாதிரி உன்னால ஜெபம் பண்ணாம இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க ட்ரை ஆயிட்டு இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் முடிவு. நான் சொல்கிறேன், இன்றைக்கு காண்கிற இந்த நிலை அல்ல முடிவு. சீக்கிரமாய் உங்கள் வாழ்வில் நன்மைகள் நடக்கும். அவர் சொல்றாரு, இந்த எலும்புகளை குறித்து நீ தீர்க்கதரிசனம் சொல். ஆமென். எலும்புகள் கேட்குமா? கண்டிப்பா கேட்கும். அல்லேலூயா சொல்வோமே. இயேசுநாதர் மரத்துக்கிட்ட பேசினாரு, கடலை பார்த்து பேசினாரு, விசுவாசியை பார்த்து மலையை பார்த்து பேசுன்றாரு. இந்த தீர்க்கதரிசியை பார்த்து எலும்பை பார்த்து பேசு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் மிக வறண்ட நிலை இருந்தால் அதை குறித்து எப்படி இருக்கோ அதை பத்தி பேசாம, சூழ்நிலையை பேசாம, நீங்கள் என்ன வேணுமோ அதை பேசுங்க. 3 ப்ராசஸ்ங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா, அந்த எலும்புகள் அசைகிறது. நிறைய பேர் அந்த மாதிரிலாம் அசைஞ்சதுன்னா ஓடிடுவான் பாருங்க. பள்ளத்தாக்கில் நான் நிற்கிறேன், எலும்புக்கு மத்தியில் நான் பேசுகிறேன். கர்த்தர் சொன்னார் பேசிட்டு பேசும்போது மண்டை ஓடு கட்ட கட்ட கட்டணம் அப்படியே வந்து இந்த பக்கம் கை எலும்பும் கால் எலும்பும் ஓடினா நம்ம முதல்ல ஓடிடும். அது ஓடுதோ இல்லையா நம்ம ஓடிடும். சில நேரம் பயம் உண்டாகும்படி காரியத்தை நடத்துவார். நடக்காது முடியாது என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தர் சில அசைவு உண்டு பண்ணாருப்பாங்க. காய்ந்து போன உலர்ந்து போன எலும்புகள், நான் சொல்கிறேன், பலரை ஓட வைக்கும், ஆனால் உன்னை ஓட வைக்காது. எப்படி சூழ்நிலை மாறும்போது கண்டிப்பா சத்தம் உண்டாகிறது, ஊரே சொல்ல ஆரம்பிக்கும், சம்திங் இஸ் ஹேப்பனிங், காரியங்கள் நடக்குது. உன் காது கேட்க கர்த்தர் காரியங்களை செய்வார். நீ இப்போ ஒருவேளை பள்ளத்தாக்கில் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாய் உனக்கு மாற்றம் உண்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒன்னோட ஒன்று ஃபிக்ஸ் ஆகுது. எலும்பெல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால் அந்த முதுகெலும்பு எதுவோ அந்த முதுகெலும்பு, அந்த ஆளுடைய கை எதுவோ கரெக்டாக அந்த கைக்கு வந்துச்சு. அவர் இடது கை எதுவோ அதுக்கு வந்துடுச்சு. அவர் கால் எதுவோ இன்னொருத்தன் கால் எடுத்து வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணல, அந்தந்த எலும்புக்கு அந்தந்த காலை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண. கவனிக்கிறீங்களா? ஸோ எதை எப்படி கனெக்ட் பண்ணமோ பெரிய கனெக்ஷனை கொடுக்குறவர் அவர். உன் பிஸ்னஸில் இன்னைக்கு பல பேர் அந்த கனெக்ஷனை பிடுங்கிட்டு இருப்பான். உனக்கு உதவி செய்தவங்களை கெடுத்துட்டு இருக்கலாம். சில நேரம் நமக்கு தெரியான ஆளுகளை கனெக்ட் பண்ண முடியாதபடி இருந்த கனெக்ஷனை கெடுத்துட்டு இருப்போம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு போயிடுச்சு நினைச்சிருப்பேன். திரும்ப கத்த சொல்ல, நான் கனெக்ட் பண்றேன், நான் ஃபிக்ஸ் பண்றேன். எவனும் ஃபிக்ஸ் பண்ணாத பிரச்சனையை நான் ஃபிக்ஸ் பண்றேன். ஐயா, நான் தீர்க்க தரிசனமா உங்களுக்கு நான் சொல்றேன், இதுவரை ஃபிக்ஸ் ஆகாத ப்ராப்ளம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடும். கர்த்தருடைய வார்த்தையை நான் உனக்கு சொல்றேன், விசுவாசித்தால் உனக்கு உண்டாகும். இப்ப கொஞ்சம் நல்லா கேட்டுக்கணும். வீட்டுக்கு போய் இது வராது நடக்கான்னு சொல்லுதுங்க, வரும், நடக்கும். சூழ்நிலைகள் மாறலாம். வியாழக்கிழமை நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, ஒரு ட்ரெயின் ட்ராக்ல போயிட்டு இருக்குது. அந்த ட்ராக்ல இருந்து ட்ரெயின் இறங்கி அது உள்ள இருக்கிற ஜனங்கள்லாம் விழுந்து பிரிட்ஜில் விழுந்து சாவுறாங்க. இப்போ கர்த்தர் சொன்னாரு, இந்த வேர்ல்டில் அதுவும் ஸ்பெஷலாக அவர் கண்ட்ரி, நம்ம தேசத்தை குறித்து சொன்னாரு, இறையில் ஆயிருக்கு, ஒரு பெரிய தடம் மாறி இருக்குன்னு சொன்னார். ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன், தடம் மாறினாலும் என் தேவன் உங்களோடு இருக்கு. நான் அந்த வியாழக்கிழமை ஜெபம் பண்ண, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அது குறித்த செய்திகள் அதிகமாக நிறைய என்னென்னமோ வந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்துட்டு தான் இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என் தேவன் உங்களோடு கூட இருப்பார். இப்போ எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் வேலை செய்யும். பஸ்ஸு வரணும்னு ஜெபம் பண்ணா பஸ்ஸு வரும்.
ஆனா அதை விட என்னுடைய வாழ்க்கை வசதியா இருக்கணும்னா அதுக்கேற்ற விசுவாசம். நல்ல ஆமென் சொல்வோமே. அவன் விசுவாசத்துக்கு ஏற்றபடி. அப்ப நான் என்ன பண்ணணும்? என் விசுவாசத்தின்படி படிப்படியா சொல்லுங்க, படிப்படியா. நான் எடுத்த உடனே எனக்கு வீடு வேணும்னு நான் ஜெபம் பண்ணேன்னா அப்படி ஜெபம் பண்ண முடியாது. முதல்ல ஒழுங்கா உருப்படியா வாடகையே கட்டணும். சொல்லுங்க, வாடகையே கட்ட முடியல, எனக்கு சொந்த வீடுன்னு கேட்டீங்கன்னா அது சரியா? அப்படி பண்ணக்கூடாது. முதல்ல வாடகைக்கு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, ஒரு நாள் கூட நான் தாமதமாக கொடுக்குவேன், வாடகை ஒழுங்கா சரியா நல்லா வந்துருதா? அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? லீஸுக்கு போறீங்க. லீஸுக்கு போகும்போது 5 லட்சம் கட்டுறீங்க, 10 லட்சம் கட்டி ஒரு வீடை எடுக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணணும்? அந்த 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்க வரக்கூடிய நிலைமை, லீஸ் கொடுக்குற நிலைமைக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராகி 1 லட்சம் டவுன் பேமெண்ட் போட்டு உனக்கு தேவையான ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்லயாவது ஒரு ஃபிளாட்டை வாங்கிக்கோ. சொந்தமா ஒரு வீடை நீ வாங்க முடியும். யாரு வாங்க முடியும்? ஒழுங்கா வாடகை கட்டி. அப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். படிப்படியா முன்னேறணும். எல்லாம் படிப்படியா முன்னேறணும். நான் சைக்கிள் இருந்தேன், அப்புறம் பைக் வாங்கணும்னு விசுவாசம். பைக் வாங்கின பிறகு காருக்கு நான் விசுவாசிக்கல, பைக்குக்கு ஒழுங்கா பெட்ரோல் ஊத்துறதுக்கு விசுவாசம். அங்க போய் எவ்வளவுப்பா ஊத்தணும்? 50 ரூபா போடுப்பா. நீ காருக்கு விசுவாசிக்க கூடாது. போய் நிறுத்தினியா, புல் பண்றா அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க காருக்கு போலாம். இன்னும் பைக்கை மெயின்டைன் பண்ண முடியல, பழைய செயின் கலகலன்னு சவுண்டு கொடுக்குது, அது உள்ள எதுவுமே சரி பண்ண முடியல, பிரேக் ஷூ மாற்ற முடியல, வண்டி இங்கே ஒன்றா ஆறுனே அடிக்க வேணா, தெருவில் ஒரு அத்தனை பேருக்கு தெரியுது பைக் வருதுன்னு. நீ காருக்கு எப்படி விசுவாசிக்கலாம்? மேஜிக் கிடையாது, படிப்படியா. எல்லாம் சொல்லுங்க. அப்ப நான் இதை வாங்கணும்னா அதுக்கேற்ற எனக்குள்ள வருமானம் தேவை, எனக்கு பலன் தேவை, சக்தி தேவை. அப்ப ஆவியான உதவினால நான் பலன் பெறறேன், திறமையை பெறறேன், ஆற்றலை பெறறேன். என்னுடைய நிலைமை, என் பொருளாதாரம் முன்னேறுது. பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்துடணும் போல தோணுது எனக்கு கிட்ட. தூங்குற ஆள முதுகுலயே ஒண்ணு கொடுக்கலாமான்னு தோணுது. உயிர் பெறணையா வாழணும் ஒரு விருப்பம். எவ்வளவு நாளுக்கு தலை குனிஞ்சு வாழுறது? எவ்வளவு நாள் வாடகை வீட்டுல அங்கேயும் எங்கேயும் அலகழிச்சிட்டு அவன் திடீர்னு சொன்னான் வீடை காலி பண்ணுன்றான். வெக்கமா இருக்குது நமக்கு. இதுல வேற ஒரு அம்மா சொல்ல, கிறிஸ்தவனா வீடை கொடுக்க மாட்டான். கொடுக்க கூடாது உனக்கு. அப்பயாவது உள்ள கொஞ்சம் உரைக்கணும், முன்னேறணும். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும். எவ்வளவு நாளுங்க இப்படியே கீழே இருக்க முடியும்? கர்த்தர் சொல்லிட்டாரு, கீழே இருக்கிற உன்னை மேல கொண்டு வருவேன், வாழ இருக்கிற உன்னை தலையாக்குவேன். கர்த்தர் கொஞ்சம் ஆசீர்வதிச்சு இந்த வாரம் வழக்கமா 1000 ரூபாய் வருது, இந்த வாரம் 4000 ரூபாய் வந்தா அத்தனையும் கோழிக்கறி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பன்னிக்கறி எல்லாத்தையும் தின்னு திட்டுற மாதிரி தான் தெரியல. கறியெல்லாம் வாங்கி கடைசியில் மளிகை சாமான் வாங்குறது பொருள்னு சொல்லி அந்த கடைக்காரங்க நினைச்சு எனக்கு ஒரு 2 கிலோ அரிசி வாங்கினு சொல்லி எதுக்கு இந்த மாதிரி தின்னணும்னு கேட்கிறேன். முன்னேறணுங்க. இந்த சபையில ஒருத்தர் கூட ஏழையா இருக்க கூடாது. உள்ள ஒரு டிரைவ், உள்ள ஒண்ணு பத்திக்கணும். எவ்வளவு நாள் இப்படி படிக்கிற பிள்ளைங்க கவனி, வயசாயிடுச்சு, இன்னும் அம்மா கிட்ட போய் 500 ரூபா கொடு, 100 ரூபா கொடு, அப்பா எனக்கு அந்த போனை வாங்கிடு. நீ 18 வயசாயிடுச்சா? ஒழுங்கா வேலை செய். 18 வயசுக்கு மேல ஆகி நீ காசு வாங்கினா நீ வெக்கப்படணும். யூ ஹேவ் a potential. திறமை இருக்கு, ஆற்றல் இருக்கு, பலன் இருக்குது, திறமை இருக்குது. கர்த்தர் பிள்ளைங்க ஏதாவது செய்யணும். ஒண்ணுமே செய்யாம புருஷர்கள் கவனிக்கிறீங்களா? வீட்டு காரியத்தை நீ நடத்தணும். வீட்டு தேவைகள் இருக்கும், சவால் இருக்கும். எப்ப கேட்டாலும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லாத, ஏதாவது செய். அதனாலதான் மனைவிங்கெல்லாம் வீட்டில் விட்டு புறப்பட்டு போயிட்டாங்க வேலைக்கு. நீ பேசினா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பரவாயில்ல, கஷ்டமா இருந்தாலும் அதனால முடியும் பாருங்க. வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பும். சொல்லுங்க, என் கூட ஒரு கர்த்தர் இருக்கிறார், இந்த கையை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கார், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், எனக்கு மனுஷ கண்கள் தயவு கிடைக்கும். இன்னைக்கு நான் பிசினஸ் பண்ண போறேன், இன்னைக்கு வேலைக்கு போறேன், எனக்கு ஞானத்தை கொடுங்க, மனுஷ கண்ணில் தயவு கொடுங்க. அப்படி படிப்படியா விசுவாசிக்கணும். 20 வருஷமாயி ஒரு முன்னேற்றம் இல்லாம அப்படியே வாழ முடியாது. முன்னேறணும், வளரணும். ஆமென். ஒரு எலும்புகள் செதறி போனதெல்லாம் ஒண்ணா வந்துச்சு.
வாழ்க்கையில எதெல்லாம் உன்னை விட்டு போய் உன் சொந்த ஜனம் உன்னை விட்டு ஓடினாங்களோ, யார் உன்னை பத்தி ஒரு காலத்துல உன்னோடு இருந்தவங்க எல்லாம் செதறி போயிட்டா ஒரு நாள் வரும் பாருங்க, உன் எதிராளி முன்பா எல்லாரும் கூட்டிட்டு வருவாரு. அவன் கண்டு காண எனக்கு இது சொல்லும்போதே சந்தோஷமா இருக்கு. ஒரு காலத்துல நம்மளை விரட்டான், இன்னைக்கு அவன் நம்மளை தேடி வரக்கூடிய அளவுக்கு உங்களை உயர்த்துவார் பிரியமானவர்களே. ஒரு காலத்துல சொன்னாங்க இதெல்லாம் சொந்தமே இல்லைன்னு சொன்னா பாருங்க, இவன் என் சொந்தக்காரன் இல்லைன்னு சொன்னா பாருங்க, அவன் சொல்லுவான் அவர் எனக்கு சொந்தமானவன் சொல்லக்கூடிய அளவுக்கு உன்னை உயர்த்தி அழகு பார்க்கிற ஒரு தேவன். எங்கிற எலும்பும் ஒன்னோடு ஒண்ணு வந்து ஜாயின் ஆயிடுச்சு, சத்தம் உண்டாயிடுச்சு, வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றம் வருது பாருங்க, வீடு கொஞ்சம் அப்படியே ஆசீர்வதிக்கப்படுது, ஊரே பேசு ஏதோ நடக்குதுப்பா. யாராவது சொல்லுவான் பாரு, திடீர்னு அந்த கோயிலுக்கு போனாங்களே அமெரிக்கா அந்த பணம் வருதுன்னு சத்தம் வருது. ஹலோ, அந்த அம்மா கோயில் போதில் அந்த பாஸ்டர் கொடுக்குறாங்க சத்தம் வருது. ஆனா ஆக்சுவலா பாஸ்டர் கொடுக்கல, நீங்க தான் எனக்கு கொடுக்குறீங்க. ஆனா அவன் சொல்றான், அவன் அந்த கோயில் என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்கறாங்க. பாவம், அவன் எப்ப பார்த்தாலும் ஓட்டு போறது காசு வாங்கிறதுனால அவன் அதே புத்தியில உன்கிட்ட கேட்றான். ஆனா இங்க நம்ம கொடுக்கிறதல்ல, என் தேவன் உன்னை கொடுக்கிறார், நீங்கள் இங்கே கொடுக்கிறீர்கள், சபை வளர்கிறது. இதெல்லாம் மெதுவா தட்டு, நல்லா தட்டி ஆர்ப்பரிங்க. நம்ம we are extraordinary people. நாங்கள் அசாதாரணமானவர்கள். we are peculiar people. we are able to speak to the dry bones. எங்களால காஞ்ச எலும்புகிட்டே பேச முடியும். சூழ்நிலை எங்களை பார்த்து பேசாது, நாங்க அதை பார்த்து பேசுவோம். நம்பிக்கையற்ற சூழ்நிலை என்னை பார்த்து செத்துருன்னு சொல்லாது, நாங்க அதை பார்த்து நீ ஜீவனடை என்று நாங்கள் சொல்லுவோம். பல பேருடைய வாழ்க்கையில நம்பிக்கையற்ற சூழ்நிலை சொல்லுது, செத்துரு, ஓடிடு, உனக்கு இனிமேல் நடக்காது. ஆனால் நாங்கள் விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் அதை பார்த்து சொல்லுகிறோம், நீ ஜீவனை பெறு. அது நம்மளை சாகடிக்காது, நம்ம அதுக்கு உயிர் கொடுப்போம். ஆமென். சில பேருடைய வாழ்க்கை நம்பிக்கை எழுந்த உடனே எனக்கு யாரும் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, செத்துற போறேன், ஓடுறேன், அவங்கள விரட்டுது. ஆனா நீ பேசினா அது ஒன்னோடு ஒண்ணு ஓடி வந்து ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்துக்கும், சத்தம் ஒண்ணு உண்டாகும். அது செத்து போனது, அதுக்கு உயிர் கொடுக்கும்படி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லாமல் அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை என் ஜீவனை எடுக்காது. ஆமென். எல்லாம் ஜாயின் ஆயிடுச்சு, எல்லாம் ட்ரை போன்ஸ், கரெக்டா ஷேப் வந்துடுச்சு. அது தலை, அது தலையில இருக்குது, அது கை, அது கையில் இருக்குது, ஒன்று கூட சதை இது எதுவும் இல்லை, அப்படியே இருக்குது. ரெண்டாவது, மூணாவது காரியம், God is doing covering. சதையை போடுறாரு, நரம்பு போடுறாரு, உள்ளகிற ஆர்கனை போடுறாரு, தோல்ல மூடுறாரு. நான் சொல்லுகிறேன், உன்னை சேர்த்து வைக்கிறது மட்டுமல்ல, அசிங்கப்பட்ட உன்னை கவர் பண்றவரும் அவர் தான். He will cover you, not only fix you, he will cover you. உன்னை மூடுவார், உன்னை மூடுவார். எவெல்லாம் உன்னை பார்த்து ஒண்ணுமே இல்லான்னு சொன்னா எல்லாத்தையும் அசிங்கமானதெல்லாம் மூடிடுறாரு பாரு. இப்ப இதுக்கு ஒரு சட்டையும் இல்லை, ஒண்ணு இல்லை, எல்லாம் நிர்வாணமா படுத்து நிற்குது பாடிங்க. நம்மளா இருந்தா ஒரு வெள்ளை துணி எடுத்து வந்து போடுவோம், இல்லை கோணி எடுத்து வந்து போடுவான். இவரை பார்த்தா சர்வ ஆயுதங்களை கொண்டு வந்து போட்டு அந்த டெட் பாடிக்கு வந்து ட்ரெஸ் போடுறாரு பாருங்க. ஒரு ஆர்மி மேன ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே செத்து போனதெல்லாம் கால் ஊண்டி நிக்குது. நான் சொல்றேன், நிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்தாச்சு. அடுத்த ஸ்டெப், தீங்கு நாளிலே சகலவற்றையும் செய்து முடித்து நிற்கத்தக்க திராணி உள்ளவர்களாய் நிற்க, சகலவற்றையும் செய்து முடிக்கிறவர்களாய். எபேசியர் 6ஆம் அதிகாரம் நம்ம படிக்கலாம். இந்த ரெட்ஷிப்பை கர்த்தர் கொடுத்து நம்ம நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நம்மளை இணைச்சு ஒரு நோக்கத்தோட நம்மளை இணைச்சிருக்காரு பாருங்க. இணைச்சது பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா ஒரு நோக்கம் இருக்குது பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் படிக்கிறேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி. எல்லாம் சொல்லுங்கள், திராணி உள்ளவர்களாய் இருக்கும். யாரோட எதிர்த்து நிற்கும்படி? தந்திரத்தோட, தந்திரங்களோட. எல்லாம் சொல்லுங்க, என்னவா இருக்கணும்? திராணி உள்ளவர்களாய். எல்லாம் சொல்லுங்க, பலன் உள்ளவர்களாய். தேவன் என்ன பண்ணிட்டாரு? நான் பலன் உள்ளவனா அந்த பிசாசை எதிர்த்து நிற்க எனக்கு ஒரு பலனை கொடுக்கறதுக்கு சர்வ ஆயுதத்தையும் கொடுத்துட்டான். அந்த எலும்புகளை உயிர் பெற செய்து ஃபிக்ஸ் பண்ணி கவர் பண்ணி
இப்ப அதை எழுந்து நிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு சில காரியத்தை போடுற சர்வ ஆயுதங்கள். ஏன்னா நமக்கு பேட்டில் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா துரைத்தனம், அதிகாரம், இந்த உலகத்தின் இருளின் உலக அந்தகார லோகாதிபதிகள், அதாவது இருளில் இருக்கக்கூடிய உலகத்திற்கு அதிபதி, வானமண்டல ஹெவன்லி பிளேசஸ், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஈவில் ஸ்பிரிட். இந்த 4 விதமான ஆவிகள் மத்தியில எவ்வளவு பிரச்சனை பாருங்க, இவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கு. இதுக்கு எதுக்கு எனக்கு இந்த சர்வாயுதம் கொடுத்தாருன்னா, இந்த 4 ஆவிகளையும் 4 குரூப்பா இருக்குது, 4 விதமான ஆவிகள், ஒரு பெட்டாலியன், ஒரு குரூப்பா நிக்குது. இந்த 4 விதமானதையும் ஒரு மனுஷனை எழுப்புறாரு. ஆமென் சொல்லுவோம். உங்களை உங்க வீட்டில் எழுப்புறாரு. என்ன மாதிரி ஆவி வேணா வரட்டும், உன்னை எக்யூப் பண்றாரு. இவ்வளவு நாள் செத்து போயிருந்த உன்னை நம்பிக்கையற்ற நிலையில உன்னை எழுப்பி உனக்கு போடுறாரு. எதுக்குன்னா, எதுக்கு எழுப்பினார்னா, தீங்கு நாளிலே இந்த 4 விதமான ஆவிகளையும் கூட்டங்களையும் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் எல்லாம் சேர்ந்து சொல்லவும் நிற்கவும். விழுந்து கிடக்கிறது இல்ல, விழுந்து இருக்கிற நம்ப எழுந்து நிற்க முடியும். செய்து முடித்தவர்களாய் நிற்கும்படி திராணி உள்ளவர்களாய், எல்லாம் சொல்லுங்க, திராணி உள்ளவர்களாய், பலன் உள்ளவர்களாய், திறமை உள்ளவர்களாய், ஆற்றல் உள்ளவர்களாய். அப்ப நான் என்ன சொல்றேன், உலகத்தில் இருக்கிற நெகட்டிவ் ஃபோர்ஸை விட உனக்குள் இருக்கும் பலத்தை பாருங்க. வெளியில இருக்க தீமையை பார்க்காதீங்க, உலகத்தில் இருக்கிற எதிர்ப்பை பார்க்காதீங்க, உலகத்திற்கு சேலஞ்சை பார்க்காதீங்க. உனக்குள்ள ஏற்கனவே தேவனுடைய சக்தியும் பலனும் உனக்கு இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், எழும்பி பிரகாசி, எழுந்து நில், எதிர்த்து நில், நிற்கக்கூடிய ஒரு சக்தி. எல்லாம் சொல்லுங்க, நிக்கணும். படுத்த படுக்கையாரு 24 வருஷம் ஆச்சு, ஒரு முன்னேற்றம் படுத்துனுங்க. கர்த்தர் சொல்ல, எழுந்துரு, எல்லாத்தையும் செய்து முடிக்கணும். ஆமென். என்னென்ன கொடுத்திருக்காரு? சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், பிரஸ்ட் பிளேட், பெல்ட் கொடுக்குறாரு. அப்புறம் மார்க்கவசம், மார்பிள் ஒரு கவசம் கொடுக்குறாரு. அப்புறம் ஷீல்டு, சுவிசேஷத்துக்கு ஆயத்தம் என்ன பாதரட்சை, ஷூ கொடுக்குறாரு. காலில் வழுக்கி விழாதபடி நிற்கிறதுக்கு, நின்று சண்டை போடும்போது ஸ்லிப்பாகி விழாமல் இருக்கிறதுக்கு காலில் ஒரு ஷூ. அப்புறம் அங்கிருந்து நெருப்பு மாதிரி மிசைல் வருது. அப்போ அந்த ஆன்டி மிசைல், அவன் போடுற மிசைலை தடுத்து நிறுத்த விசுவாசனும் கேடகம் எல்லாம் தடுத்து நிறுத்துறது. இதெல்லாம் கடைசியாக ஒன்று கொடுக்குறாரு, திருப்பி அடிக்கிறதுக்கு தேவனுடைய வசனமாகிய ஆவியின் பட்டை. கர்த்தர் அந்த நம்ம ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், அசிங்கமாக இருந்தோம், வீழ்ந்திருந்தோம், நம்பிக்கையற்ற நிலைமையில் இருந்தோம். ஒரு அசைதலை உண்டு பண்ணி நம்மளை எழுப்பி ஒன்னோடு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கவர் பண்ணி நமக்கு ஒரு ஆயுதத்தோட தரிச்சு கர்த்தர் நிற்க வச்சது. எதுக்குன்னா, எல்லாத்தையும் செய்து முடிக்கணும். எதையெல்லாம் தேவன் உன்னை கொண்டு செய்யும்படி நினைத்தாரோ அத்தனையும் உங்களால செய்ய முடியும். இந்த சபையில தான் அப்படி சொல்ல முடியும். நிறைய சபையில போய் பாருங்க, சொல்லுவாங்க, ஒரே பேயின் போராட்டம், போராட்டம், ஆவிகள் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள், சேனை கூட்டம், இதையே சொல்லி 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 விசுவாசி ரோட்ல போறதுக்கு பயப்படுது. ஒரு அம்மா சொல்லுது, ரோட்ல கடந்து வர்றதுக்கே பயமா இருக்கையா, அங்கங்க எலுமிச்சை பழம் பொறுக்கிட்டே வந்துரு, வீட்டுக்கு போய் நல்லா ஜூஸ் போடலாம். ஒரு எலுமிச்சை பழத்துக்கு பயப்படுற விசுவாச கூட்டம், சில கலர் கலர் பவுடரை பார்த்து பயப்படுற விசுவாச கூட்டம், சில காய்களை ஏதோ ஒன்று போட்டு உடச்சி வச்சிருக்காங்க, அங்க வந்து ரத்தம் ஜெயம் டக் பண்ணி வந்தாராம் இவரு. என்னங்கய்யா, என்ன என்ன ஒரு மனநிலை பாருங்க. எப்ப பாரு பேய் பேய் பேய். ஆனா உங்களுக்குள்ள பொட்டன்ஷியல் தெரியுமா? உனக்குள்ள சக்தி தெரியுமா? எல்லாத்தையும் செய்து முடிக்க உனக்கு திராணி இருக்குங்க. இருங்க இருங்க இருங்க, எல்லாத்தையும் எப்ப செய்து முடிக்க முடியும்? தீங்கு நாள்ல. எல்லாம் சொல்லுங்க, கஷ்டமான நாள்ல, துன்பமான நேரத்துல, தீமையான நேரத்துல உனக்கு சொல்றாரு, எல்லாத்தையும் செய்து முடிக்க திராணிய நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அப்ப நம்ம சொல்லலாமே, என்னை பலப்படுத்துற இயேசுவினாலே, என்னை பலப்படுத்துற இயேசுவினாலே, என்னை பலப்படுத்துற இயேசுவினாலே நான் பலவீனன் அல்ல. சத்தமா சொல்லுங்க, நான் பலவீனன் அல்ல, நான் சாபமானவன் அல்ல, நான் சாபமானவன் அல்ல,
ஓ கம் ஆன் சொல்லுங்க, நான் சாபமான நல்ல ஆசீர்வாதமானவன். வாளா இருக்க மாட்டேன், கீழே இருக்க மாட்டேன், நான் வர வர விருத்தி அடைவேன். எழுந்து நின்று நாம் கர்த்தரை துதிப்போம். என்ன பண்றது, நமக்கு ஒரே ஒரு பிரச்சனை, இந்த கிளாக் தான். அடுத்த வாரம் நீங்க வந்துடுவீங்க, நானும் பேசிக்கிட்டே இருப்பேன், இந்த சப்ஜெக்ட் போயிட்டே இருக்கும். இந்த சீரியல் நல்லா இருக்கா? இன்னும் இப்ப பாருங்க, வார்த்தையை குறித்து பார்த்தோம். அடுத்த வாரம் நான் மைண்டை குறித்து பேச போறேன். மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ காட் டு ரினியூ. அகற்றுதலை குறித்து பார்த்தோம். ரெண்டாவது ரினியூ, தேவன் எப்படி தேவையற்ற காரியங்களை அகற்றுகிறார் என்றதை குறித்து படிப்படியாக பார்த்துட்டு வரோம். அடுத்த வாரம் we going to see that how to renew your mind. மனதை புதுப்பிக்கிறத பற்றி பார்க்க போறோம். ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த எலும்புகள் அசைஞ்சது, அப்புறம் ஃபிக்ஸ் ஆச்சு, அப்புறம் கவர் ஆச்சு, ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகல. ஆனா அது அவன் வார்த்தையை சொல்றான், அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு, ஒரு பெரிய சேனையா நின்னுச்சு. அப்போ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். நான் கோயிலுக்கு வந்து அவர் சொன்னாரு, வார்த்தையை சொன்னா சரியான்னு சொன்ன, ஒண்ணுமே நடக்கலையா? அசைதல் வந்துதான், ஒரு அசைஞ்சிருக்கும். அசைதலோடு அதை நிறுத்திடக்கூடாது, விடக்கூடாது. தொடர்ந்து விசுவாச வார்த்தையை இருதல் விசுவாசி தேவனோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்து. அப்ப தீர்க்க தரிசனம் அப்படின்னா என்ன நான் உங்களுக்கு சொன்னேன், அது ஆவியானோட சக்தியினாலே சூழ்நிலைக்கு நேராக பேசுவேன். அப்போ தீர்க்கமாய் தெளிவாய் காண்கிற ஒரு காட்சி, ஒரு தரிசனம். உள்ளே வெளியில நான் பார்க்கிறேன் பிரச்சனை, ஆனா உள்ள ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன். அது யார் பார்க்க முடியும்னா, if you have a real connection with the Spirit of God, தேவ ஆவியானோட ஒரு கனெக்ஷன் இருந்ததுன்னா, இந்த கண்ணில் பார்க்கிற காட்சியோட உள்ள ஒரு பிக்சர் கிடைக்கும் பாருங்க, உள்ள ஒரு காட்சி. அதனால பேசுறது, தீர்க்கமா பேசுறது, தெளிவா பேசுறேன், குழப்ப மாட்டேன், கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன். அப்போ சர்க்கம்ஸ்டான்சஸ் ஒன்று இருக்குது, அதை பேசுறது இல்லை. அதுக்கு மேல ஒன்று இருக்குது, அட்மாஸ்பியரை பார்த்து பேசுறாங்க, வளிமண்டலத்தை நோக்கி பேசுறாங்க. காற்றுகள் 4 திசையில் இந்த பிரெத்னு போட்டு பாருங்க, அது என்னன்னா வளிமண்டலத்தில் உள்ள சுவாச காற்று. அது அத்தனை வந்து உள்ள சேருது. நான் சொல்ல, நீங்க பேசினால் ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் நன்மை ஆசீர்வாதம். உன் வாயிலே ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அதை எப்படி நான் பேச முடியும்னா, எனக்கு காட்சி இல்லாம எப்படிங்க பேச முடியும்? எனக்குள்ள ஒண்ணுமே இல்லாம நான் எப்படி பேச முடியும்? இருதயத்தை நிறைவினால். அப்ப உள்ள ஒரு காட்சி வேணுமே. அந்த காட்சி வேணும்னா பிரசங்கத்தை கேட்டு நீங்க நிறுத்திடாதீங்க. வீட்டுக்கு போய் தியானம் பண்ணுங்க, வேதத்தை படிங்க, கர்த்தரோடு உறவாடுங்க, ஜெபிங்க, கர்த்தரத்தில் பேசுங்க. ஆண்டவரே என்னோடு பேசும், என்னோட உறவாடுன்னு சொன்னா, நான் சொல்ல, ஆவியானவர் உன் மனக்கண்ணை திறப்பார். பிரியமான கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனோடு இருக்க உறவையா. It's not about how much you accumulate knowledge. That's good, but that is not enough. But you need the revelation. உனக்கு ஒரு வெளிப்பாடு தேவை மகளே, மகனே. நீங்க நிறைய பேருக்கு வார்த்தையை குறித்து ஒரு ஆசை இருக்குது, அது நல்லது, ஆனா அது போதாது. அந்த கேட்ட வார்த்தையை வைத்து நீங்கள் அவரோடு பேசி பாருங்கள். உங்கள் ஜெப நேரம், பேசுகிற நேரம் இன்பமாயிருக்கும். கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். இந்த பிரச்சனை குறித்து, உலர்ந்து போன இந்த காட்சியை குறித்து உள்ளே ஒரு காட்சி உண்டாகும். அன்றைக்கு தீர்க்கதரிசி பேசினது போல அந்த எலும்பை பார்த்து பேசுவாய், ஜீவன் உண்டாகும்படி பேசுவீர்கள். அங்கே அசைதல் உண்டாகும், அங்கே கனெக்ஷன் உண்டாகும். ஒன்று இதுவரை இல்லாத கனெக்ஷன் ஒரு அங்கே உண்டாகும். தீர்க்க முடியாத பிரச்சனை அது பிக்ஸ் பண்ணுவார். அது அப்படியே இருக்க போகிறதல்ல, அதை கவர் பண்ணுகிறார். வெட்கப்பட்ட உன்னை கர்த்தர் மூடுவார். லட்சியில் இருந்த உன்னை சந்தோஷத்தால் மூடுவார். முடியாத நிலையில் இருந்த உன்னை கர்த்தர் பலத்தாலே உன்னை மூடுவார். இந்த பலத்தினாலே நீங்கள் எழுந்து நிற்பீர்கள். எப்படி நிற்பீர்கள்? சேனையாய் நிற்பீர்கள். ஓ ஹalleluya, ஹalleluya. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதி. ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். ஓ நன்றி கர்த்தாவே, நன்றி. உடைக்கப்பட்ட குடும்பங்கள் ஒன்றாய் மாறட்டும், பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாய் மாறட்டும். ஓ கர்த்தாவே, தேவைகள் சந்திக்கப்படட்டும், பிரிவினைகள் மாறட்டும், துரோகங்கள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும். இந்த காலையிலே தீர்க்க முடியாத பிரச்சனை எல்லாம் பிக்ஸ் ஆகட்டும். வாதில்கள் திறக்கட்டும். கர்த்தாவே, என் பிள்ளைகள் சேனையாய் எழும்பி நின்று யுத்தத்திலே ஜெயம் எடுக்கட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.